நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினமே நான் மார்க்கெட் சொல்லியிருந்தேன், ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் எங்கே ஓப்பன் ஆகியிருந்தாலும் அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் அப்பில் முடிஞ்சிருக்கு. இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். மார்க்கெட் நான் 1 ஹவரில் சொல்லியிருந்தேன், நிஃப்டி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னு. அழகாக நிஃப்டி ட்ரெண்டை பிரேக் தான் பண்ணியிருக்கு. நிஃப்டி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகைன் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிச்சு. அடுத்தது என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கை தான் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ எப்படி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆனிச்சிங்களே, ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொன்னேன், ட்ரெண்டை போய் ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இந்த பிளாக் கலர் லைன் தான் ட்ரெண்டுங்கிறத சொல்கிறேன். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணிடுச்சு, ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு நான் மேலே போகிற மாதிரி அப்படியே காமிச்சிட்டு அகைன் திருப்பி ஃபால் தான் ஆனாங்க. ஃபால் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்விங்கை தான் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுது. அகைன் இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு சில ஃபெட்டு ரிசல்ட்லாம் இருக்குது. இந்த ஃபெட் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து மேலே வருமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ தான் மேலே வந்தாலுமே கீழே வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. ஏன் கீழே போகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் எங்கேயுமே ப்ராப்பரான சப்போர்ட் எடுக்கலை. ப்ராப்பரான சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னு வச்சிங்களேன், டேயில் வச்சு பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ணிடுச்சு. டேயில் ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ண மார்க்கெட் டேலேயே சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ரிவர்சல் கொடுக்கும். இப்போது மார்க்கெட் இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங்கு. இந்த ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. நல்லா புரியுதுங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் நான் அகைன் நிறைய டைம் வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன், ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்விங்கு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த ஹையை இந்த லோ மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில்லையே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அப்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த ட்ரெண்டை போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு டோஜி கேண்டில் வச்சுருக்கு. சரிங்களா? அந்த ட்ரெண்டில் மார்க்கெட் டோஜி கேண்டில் வச்சுருக்கு. இந்த டோஜி எவ்வளோ தூரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? சப்போஸ் இன்றைக்கி ஃபெட்டு பாசிட்டிவான இருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் ஒரு 22,200 வரைக்கும் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அப்படி வந்தாலுமே அகைன் இப்படி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்குது. எங்கே சப்போர்ட் எடுக்கலான்னா 21,500ங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி திரும்பினா கூட ஒரு அகைன் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்பலாம். அப்படி இல்லையா, 21,000 21,100 அப்படின்னா இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் நல்லாவே அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் ஒத்துக்குவேன். ஆனால் ஏன் இதை நம்மளால் இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியல அப்படின்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு பார்த்தீங்களா டேல, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் நல்லாவே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே பண்ணுச்சு. இப்போ இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருந்த மார்க்கெட் வீக்லிலாம் நல்ல ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் போணுச்சு. போன வாரம் பார்த்தீங்கன்னா வீக்லி லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ வீக்லி லோவை பிரேக் பண்ண மார்க்கெட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கணும். ஒன்று 21,500 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்டில் கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? இதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டபுள் பாட்டத்தோட சென்ட்ரு, இந்த ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினா கூட நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இதுதான் எதிர்பார்ப்பு நண்பர்களே. சரிங்களா? இப்போது வீக்லியில் நாளைக்கு என்ன எது சப்போர்ட், ஹவர்லியில் எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். டே ட்ரெண்டில் மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணாலும் இன்னையோட டே லோ நாளைக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்கி ஹை மார்க்கெட்டுக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கான லோ நாளைக்கான சப்போர்ட்டு. 21,900 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 21,700ங்கிறது சப்போர்ட்டு. 21,700 பிரேக் பண்ணால் 21,500 சப்போர்ட்டு. அந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வரும். இந்த இடத்துல 21,100 21,000 வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென்
மேலே வந்துச்சு அப்படின்னா 22,126 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணால் 22,527 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நெஃப்டியில் வந்து ஓஐ டேட்டா 22,000ங்கிற லெவலில் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. 21,900லேயும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஆனால் 22,000ல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா காலை வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 21,800 அப்படிங்கிற லெவலில் சின்ன சப்போர்ட் தான் இருக்குது. புட்டு சைடு வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டான ஓஐ டேட்டா இல்லை. மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. மேலே போனால் 22,000 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதான் சொல்லுது. நாளைக்கான எக்ஸ்பிரி இதுக்குள்ளார தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் நாளைக்கு 21,800 பிரேக் பண்ணலை அப்படின்னா 21,800 to 22,000 லெவலில் மார்க்கெட் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,900க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஹையில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 21,900 to 22,000 ரேஞ்சிலேயே மார்க்கெட்டை வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரிங்களா? பார்க்கும் குளோபல் மார்க்கெட் வந்து நான் இன்றைக்கி எப்படி நைட்டு ரியாக்ட் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல தான் நாளைக்கான இம்பேக்ட் வந்து இருக்கும். பேங்க் நிஃப்டி பாருங்களேன், இந்த ட்ரெண்டை டச் பண்ணிகிட்டே தான் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை மல்டிபிள் டைம் டச் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டையும் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நான் வீக்லியில் தெளிவாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த லைனில் வந்து இப்படி ட்ராப் பண்ணி இன்னும் பிரேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த லைனை வந்து இந்த மாரிலாம் ட்ராப் பண்ணிவிட்டு கரெக்டான டைரெக்ஷன் இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகைன் இன்றைக்கி கூட என்ன பண்ணியிருக்கு, கீழே தான் வர முயற்சி பண்ணியிருக்கு. வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மேலே போகிற மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கு. ஆனால் போகலை. ட்ரெண்டு வந்து இந்த லைன்லேயே முடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் நாளைக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணினா தான் ஃபர்தராக ஃபால் வரும். பேங்க் நிஃப்டியில் எந்த சேஞ்சஸுமே பண்ண விரும்பல. ஒரு சின்னதாக சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹையை தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கணும். 21,650 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 47,231 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 47,800 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் 45,829. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 45,650. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 44,656 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியும் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டிக்கு ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகும். இங்கே வந்து பாருங்கள், இதுவுமே இந்த ட்ரெண்டில் தான் வந்துச்சு. இன்றைக்கி தான் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இந்த ஜோனில் நிற்கிது. நாளைக்கு இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக்னஸ் வரும். சரிங்களா? ஃபின் நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை 20,684 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏரியாவை பாருங்களேன், மல்டிபிள் டைம் விக் வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. எவ்வளோ விக் இருக்குது பாருங்களேன், மல்டிபிள் விக் இருக்குது. இங்கேருந்து ஒரு வரும்போதெல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் 20,687 700 அந்த ரேஞ்சுக்கெலாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. 20,700 வரும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டில் இருக்குது. இங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? 20,700ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 20,845 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போனால் 21,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டு 20,540 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,428 to 30 இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,238 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த எல்லோ கலர் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதான் மிட் கேப். அடுத்தது மிட் கேப்பு நான் சொன்னது போலவே செல்லிங் ப்ரெஷரில் தான் இன்னும் இருக்குது. இந்த என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி இந்த எல்லோ கலர் லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு திருப்பி அந்த எல்லோ கலர் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பிரேக் அவுட் ஆகி கீழே போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து அதற்காக ஏதாவது ஒரு நியூஸ் தேவை. மார்க்கெட்டு ஃபால் ஆகிறதா இருந்தாலும் மேலே வரதா இருந்தாலும் அதற்கான ஏதாவது ஒரு நியூஸ், அதற்கான சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் தேவை. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த இடத்துலேயே மார்க்கெட் வந்து இந்த கிரீன் கலர் லைன்ட்ட வந்து டபுள் டாப் எடுத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். டபுள் டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு டபுள் டாப்லாம் எடுத்தால் நல்லா வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஈக்குவல் டபுள் டாப் எடுக்கிறது ஒரு விதம், இந்த லோவில் ஒரு டபுள் டாப் எடுக்கிறதுங்கிறது ஒரு விதம். அதெல்லாம்
செல்லிங் ப்ரெஷருக்கான டபுள் டாப்பு. அந்த டபுள் டாப்பு தான் இங்கே ஃபார்மேஷன் ஆனிச்சு. இங்கேயுமே வந்து பாருங்கள் 1 ஹவரில் பார்க்கும்போது டபுள் டாப்பு, அதே 15 மினிட்டில் பார்த்தா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான டபுள் டாப் தெரியும். இதை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டபுள் டாப்பு, இங்கே ஒரு டபுள் டாப்பு, எல்லாமே டபுள் டாப் ஃபார்மேஷனாகவே ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா நல்லா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். சரிங்களா? இந்த எல்லோ கலர் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸு. இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 10,052 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,000ங்கிறது சப்போர்ட்டு. அது கீழே வந்துச்சுன்னா 9,877 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இன்றைக்கி வந்து டே ஹை இது, நாளைக்கான ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ஜோன் 10,235 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக எங்கேயுமே சப்போர்ட் எடுக்கலை. மிட் கேப்பும் வந்து இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடையில ஒரு சில கேப் ஃபில்லிங்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு போனதுனாலும் கொஞ்சம் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல மிட் கேப்பு இன்னும் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு போய்க்கலாம். அது வரைக்கும் வந்து டவுன் ட்ரெண்டு தான். பாருங்கள், மிட் கேப் வந்து எவ்வளோ கேப் ஃபில்லிங்கு பெண்டிங் இருக்குன்னு, ஏகப்பட்ட கேப் வச்சுட்டு மார்க்கெட் போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப்பு, இந்த இடத்துல மல்டிபிள் கேப்ஸ் இருக்குது. இந்த கேப்பை எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுனா தான் வந்து ஃபர்தராக வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 9,235 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினா கூட ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் மிட் கேப் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்களும் இதே போல் அனலைஸ் பண்ணி பாருங்கள். மிட் கேப்பை பாருங்கள், இந்த ட்ரெண்ட்லேயே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனோன்னா நல்ல ஒரு ஃபால். இந்த இடத்துல நான் பிரேக் அவுட் ஆகும்போதே சொன்னேன் இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வீடியோ நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள், வீக்லி அனலைசிங்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன். அதே இதுதான், இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துடும். சரிங்களா? இதுதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இதே போல் நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறையா ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, எதுலையும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. வேறு எதுக்குமே நம்ம வந்து கால்ஸு, மற்றபடி கிரிப்டோ கரன்சி எதுக்குமே நம்ம வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது. நிறைய ஃபண்டெலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி டெலகிராமில் பார்த்தேன். நம்ம சேனல்ஸ் அது கிடையாது, நல்லா செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மட்டும்தான், ஒரே ஒரு ஃப்ரீ டெலகிராம் குரூப் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெறும் 15 ருபீஸ் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.